அம்மாவுக்கு இப்போ உடம்பு வந்து பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது, பெட்டராக இருக்காது. இப்போ 3ஆவது டைம் டேப்லெட் வாங்கி போக வந்தது. இது 4th டைம் இப்போ மெடிசன் கோர்ஸ் வந்துருக்கோம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்குது. இது நான் வரது 5th டைம். கேன்சருக்கான எந்த சிம்டமும் இல்லை. இது 3ஆவது முறை டேப்லெட் அவங்க வந்துருக்கேன். நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது. வணக்கங்க, என்னோட பேர் குமரேஷ்குமார். அம்மாவுக்கு தான் கேன்சர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறாங்க. பழனி அம்மாள், வயசு 64. இப்போது ஒரு சைக்கிளிங் டேப்லெட் எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் இப்போ 2nd டைம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்றாங்க, ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்காங்க. சிம்டம்ஸ்னால் இந்த மார்பில் கட்டி இருந்துச்சு. அப்புறம் அது சரி, வெளியில் பக்கத்தில் ஆயுர்வேதிக் வாங்கி சாப்பிட்ருந்தேன். அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே தெரியும். அதுக்கப்புறமா வந்து அங்கே ஒரு ஹீமோ இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே டேப்லெட் எடுத்தோம். இங்கே எடுத்ததுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்தது ஒரு 1 இயருக்கு முன்னாடி, 1.5 வருஷமாகவே இருக்குங்க. ஆனால் அது எங்களுக்கு வந்து இந்த கட்டி தாங்கிறது தெரியாது. அது பக்கத்தில் ஒரு சத்தியமங்கலத்தில் அன்னை ஒரு ஆயுர்வேதிக் லோக்கலில் இருக்குங்க, அதில் வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க நார்மல் கட்டி தான் சரியாயிடும்னு சொல்லிட்டு இது கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு பொடி மாதிரி. அது சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அது ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படின்னா நாங்கள் எதுவும் டெஸ்டெல்லாம் எதுவும் எடுக்கலை, ரிப்போர்ட்டெல்லாம் எதுவும் எடுக்கலை. அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் ரிப்போர்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா தான் இதுன்னு தெரியும். இது ஹீமோ மினிமம் 6 சைக்கிளிங் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது 4 தான் போட்டிருக்கோம். இந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இப்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீ நெக்ஸ்ட் டைம்லேருந்து டேப்லெட் மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சாப்பிட்றாங்க, இதுவும் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து அதான் ஃபஸ்ட்டு ஹீமோ தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. ஹீமோ கொடுத்து முடிச்சுட்டு அப்புறமா மறுபடியும் நீ ஜான்வரியில் மறுபடியும் டெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் போடணும்னு. ஆனால் இப்போ இந்த போன லாஸ்ட் வீக்கோடய ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஹீமோ. இப்போ வந்து நீ ஜஸ்ட் டேப்லெட் மட்டும் கன்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. August 7 ஃபஸ்ட் டைம் அட்மிட் ஆனாங்க. அப்புறம் இப்போ இங்கே 1.5 month ஆகிடுச்சு டேப்லெட் வாங்கி. நோட்டீஸ் பண்ணது அதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி. அப்படின்னா அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தது இப்போ தான். இதில் வந்து ஆமாம், அது ஹீமோ போட்டால் ரொம்ப என்ன சொல்கிறது, ஹீமோ போட்டால் ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க, சாப்பிட முடியறதில்ல. அந்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இங்கே டேப்லெட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இங்கே வந்து டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அப்படி இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நார்மலாக வந்துடுவாங்க, சாப்பிட்றது நல்லா சாப்பிடும். அது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்கியிருந்தாங்க, அவங்க சித்தப்பாவுக்கு. அவங்க சொல்லி தான் நாங்கள் பேஷண்ட் வந்து நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டயர்ட்னஸ் எல்லாம் குறையுதுங்க. நாங்கள் ஃபஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டப்போ இங்கே டேப்லெட் சாப்பிட்லைங்க. அப்போ வந்து என்னென்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, நடக்க முடியல, யாராவது சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களே அப்படின்னா அவங்களோட ரெஸ்ட் ரூம் போகிறது அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். அது வந்து ஹீமோ போட்டதுனால அது அவங்களே சொன்னாங்க 4 இன்ஜெக்ஷன் வரைக்கும் முடிவு வராது, அதுக்கப்புறம் வந்துடும். இப்போ தான் லைட்டாக வந்துட்டு அந்த டயர்டு அந்தளவுக்கு இல்லை. அதுனா ரொம்ப டயர்டாக இருக்கும், படுத்த எந்திரிக்கவே மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் ஏதாவது லிக்விட் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போ நார்மல் ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிடுவாங்க. எப்படி பார்த்துக்கிறோன்னா நம்ம எப்படி இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற திங்கிங் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் டைரெக்டாக வேற எங்கேயும் லோக்கலில் போகாமல் பாண்டிச்சேரி ஜிப்மருக்கே போனது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த 1 month அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே உள்ளது எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா தான் இங்கே வந்துருக்கு. உணவுகள் ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தாங்க. அவங்க ஒரு சில ஃபுட்டு எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் எடுக்கிறதில்லை. அவங்க நான்வெஜ் எப்போவுமே சாப்பிட மாட்டாங்க. மருந்து எடுக்கும்போது சரி இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு என்ன பண்ணுறது, வேணாம் அப்படின்னாங்க. நாங்கள் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டோம். இல்லை இதுவும் சாப்பிடல, 1 ஹவருக்கு அப்புறம் அந்த டேப்லெட் சாப்பிட்டு இது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது, எனக்கே நல்லா தெரியுதுங்க இம்ப்ரூவ்மெண்ட். அதான் ஒரு சில மில்க்கு, சுகரு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டீ, காஃபி, ஒரு சில ஃப்ரூட்ஸு அதெல்லாம் அந்த நீங்கள் கொடுத்துருக்கறத அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அங்கேயும் வந்து அவங்க நான்வெஜ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சாப்பிடலாம்.